டிஎன் டெட் சைக்காலஜிக்கு ரெகுலரா நம்ம சேனல்ல கிளாஸ் கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன் டெட் சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாகி, ஓகேவா? ஸோ இதுல நம்ம இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்க்க போறோம். அதுலேயே கொடுத்துட்டேன் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். அதுதான் எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் தான் கொடுக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. விலங்கோ மனிதனோ தனது நடத்தையை வெளிப்படுத்தும் போது உள் நோக்கங்கள் புலப்படும். இது எங்க சொல்லிருக்குன்னா ஹார்மிக் கொள்கையில இருக்கு. ஓகேவா? சோ இது என்ன கொள்கை? ஹார்மிக் கொள்கை. விலங்கோ மனிதனோ தனது நடத்தையை வெளிப்படுத்தும் போது உள்நோக்கங்கள் புலப்படும் அப்படிங்கிறது ஹார்மிக் கொள்கை. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. வடிவமைப்பு கோட்பாடு யாரு? ஸ்டிச்னர். அடுத்து தேர்ட் பாயிண்ட், சிந்தனை உள்ளத்தின் செயல் என்பதை மறுத்தவர் வாட்சன். இந்த வாட்சன் யார் அப்படின்னா சூழ்நிலைவாதி. இதுவும் தனியாவே ஒரு கொஸ்டினா இருக்கலாம். சரியா? சூழ்நிலைவாதி பின்வருவனவர்கள் யார் சூழ்நிலைவாதி அப்படின்னு கேட்கலாம். யாருன்னா வாட்சன். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை படிக்கிறோம் அப்படின்னா அதுல பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும், அதையும் பார்த்துக்கணும். இந்த வாட்சன் யார் அப்படின்னா மரபு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர். ஓகேவா? வாட்சன் யாரு? சூழ்நிலைவாதின்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி மரபு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இயல்பூக்க கொள்கை மக்டூகல். இயல்பூக்க கொள்கை மக்டூகல். நெக்ஸ்ட் பர்னார்ட் யாருன்னா சூழ்நிலைவாதி. ஓகேவா? வாட்சன் யாரு? சூழ்நிலைவாதின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி பர்னார்டும் சூழ்நிலைவாதி தான். அடுத்த பாயிண்ட் பாருங்க. 1912 நடத்தை கோட்பாடுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணம் உருவான புதிய கொள்கை. வருஷம் ரொம்ப முக்கியம். 1912 நடத்தை கோட்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணம் உருவான புதிய கொள்கை எது அப்படின்னு பார்த்தோம்னா முழுமை காட்சி கோட்பாடு. ஓகேவா? சோ இயர் என்னது? 1912. ஓகேவா? சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க. ஹெஸ்டால்ட். இது ஜெர்மானிய சொல். ஓகேவா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உருவம் அல்லது வடிவம்னு அர்த்தம். சோ இதான் பாயிண்ட்ஸ். ஹெஸ்டால்ட் அப்படிங்கிறது இது ஜெர்மானிய சொல். இதுக்கு உருவம் அல்லது வடிவம் அப்படின்றது அதுக்கான மீனிங். அடுத்தது பாருங்க. உள பகுப்பு கோட்பாடு சைக்கோ அனாலிசிஸ். ஓகேவா? இது யாரு அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஓகேவா? யாரு இந்த கோட்பாடு சொன்னது? சிக்மண்ட் ஃப்ராய்டு. அடுத்த பாயிண்ட், தனிநபர் உளவியல் இண்டிவிஜுவல் சைக்காலஜி யாருன்னா ஆல்ஃபர்ட் ஆட்லர். நெக்ஸ்ட் அதே மாதிரி பகுப்பு உளவியல் அனாலிட்டிக்கல் சைக்காலஜி கார்ல் யுங். ஓகேவா? இதை சொன்னவர் கார்ல் யுங். இதே மாதிரி ஒவ்வொரு கோட்பாடும் யார் யாரு அப்படின்றத நம்ம இங்க ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம். மனிதநேய உளவியல் ஹியூமனிஸ்டிக் சைக்காலஜி. ஸோ இதுல யாருன்னா கார்ல் ரோஜர்ஸ் அண்ட் மாஸ்லோ. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்து மருத்துவ உளவியல் முறைகள் மெஸ்மர். இதெல்லாம் கீவேர்ட்ஸ். நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே கீவேர்ட்ஸ். இப்போ நான் டெட்ல பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ். இது நான் எடுத்து படிச்ச நோட்ஸ். சரிங்களா? நான் ஆக்சுவலி 2013 டெட்டு பாஸ். அதே மாதிரி அதுக்கப்புறம் 2019 டெட்டும் பாஸ். ஸோ அதுக்கப்புறம் பேப்பர் 1 டெட்டு பாஸ். ஸோ ஓவரால் பார்த்தோன்னா 3 டெட்டு பாஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. பியாஜே. பியாஜே ஏன்னா காக்னிட்டிவ் சைக்காலஜி. அது மாதிரி ஆல்ஃபர்ட் பீனே நுண்ணறிவு சோதனைகள். மருத்துவ உளவியல் முறைகள் யார் சொன்னோம்? மெஸ்மர். பியாஜே காக்னிட்டிவ் சைக்காலஜி அறிவு சார்ந்த உளவியல். அடுத்து ஆல்ஃபர்ட் பீனே நுண்ணறிவு சோதனைகள். ஸ்கின்னர் கருவிசார் ஆக்கநிலை இருத்தம். சரிங்களா? ஸ்கின்னர் கருவிசார் ஆக்கநிலை இருத்தம். வெஸ்லர் வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல். சரியா? வெஸ்லர் என்னது? வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகோல். லாஸ்ட் பாருங்க. புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் யார் அப்படின்னா சர் பிரான்சிஸ் கல்டன். சரிங்களா? ஸோ இவர் தான் புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர். ஸோ அடுத்தது இதே மாதிரி நம்ம உளவியல் முறைகள் இருக்கு. மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி நிறைய வரும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கிளாஸ்க்காக நம்ம பார்க்குறோம். அடுத்தடுத்து ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருவேன். மறந்துடாதீங்க. டெய்லியும் ஈவினிங் 7 மணிக்கு கிளாஸ் நம்ம சேனலில் வந்துடும். ஓகேவா? ரெகுலராக சனி ஞாயிறு அதெல்லாம் பிரேக்கே இருக்காது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம அடுத்தடுத்து கிளாஸ் பிளான் பண்ணி நம்ம கொடுக்க இருக்கோம். ஸோ அதனால் சேனலை பின்தொடருங்கள். உங்கள் வெற்றிக்கு நாங்கள் பொறுப்பு. நன்றி.